ஆமா சொல்லு. சாந்து போட்டு காதவழி வாசமா வாசமா அவரக சந்திர சூரிய பிரகாசமா அவர் மேலி சந்திர மோகினியா அழகு பெண்ணு மோகினியா அண்ணன் போல நடை நடந்து அழகு பெண்ணு மோகினியா அழகு பெண்ணு மோகினியா பொண்ணும் பெண்ணும் ஆமா சொல்லு. ஏன் பொண்ணும் பெண்ணும் பார்த்து பார்த்து நடக்கிறா நடக்கிற லட்சுமி வில்லு பாட்ட கேக்குறா தோணி துற முத்து லட்சுமி வில்லு பாட்ட கேக்குறான் வடிவம் கொண்டு மோகினி வடிவத்தை கொண்டு அந்த தேவர்களும் அசுரர்களும் சண்டையிடக்கூடிய கூட்டத்திலே திருமால் வந்து கொண்டு இருக்கார். என் பெருமாள் நடந்து கொண்டு வருகிறார். ஆனால் இந்த பெண்ணை கண்டவுடனே அசுரர்கள் எல்லாம் வாய திறந்து பார்க்க பெண்ணவே பார்க்கார்கள். அழகா இருக்கா பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அசுரர்கள் வருகிறது நாராயணந்தா என்று நினைத்தார்கள். அவர்கள் பக்தியோடு பார்க்காங்க. அவர்கள் கண்ணுக்கு பக்தியா தெரிகிறார். அந்த கூட்டத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வாராரு. ஐயா தேவர்களே, ஐயா இப்படி சண்டை போடுறீங்க? சண்டை போடுறோம்மா. ஏன் தேவாமிர்தத்துக்கு சண்டை போடுறீங்க? இருவேரும் கடைந்தோம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கள்ல தேவாமிர்தம் கடைந்தோம். ஆமா, நாங்க தான் பஸ்ல சாப்பிடணுங்க. ஒரே சண்டை. ஆமா, ஒரு வருஷம் ஆச்சு சண்டை போட்டு. சரி, நேத்து தான் சத்தம் காட்டி இருக்கு. கரெக்டா அடுத்தாப்புல அந்த வார்த்தைக்கு வாரான். ஆமா, அதே வார்த்தையை கரெக்டா கொண்டு வரான். சரி, அந்த இடத்த கரெக்டா புடிச்சுக்கிட்டு வரோம். கரெக்டா அந்த லைனை கொண்டு வர. அதுக்காகத்தான் 1.5 வருஷம் ஆயிருக்கு. கரெக்டா அந்த வார்த்தை ரெண்டாவது அந்த லைனை பிடிச்சு வருது. இல்ல நான் பார்த்தேன், அந்த லைன் கரெக்டா வருது. வாழ்க்கையே சண்டையிலே முடிஞ்சிரும்னு நினைக்க முடிஞ்சிட்டு. ஆமா, அந்த சண்டை அங்க நடக்கு. ஆமா ஐயா தேவர்களே, என்ன உங்களுக்கு தேவா அமிர்தம் வேண்டுமானால் நீங்க 2 பேரும் இரு பந்தியா அமருங்கள். ஏன்னா ஒரு பந்தியில நீங்க அமரக்கூடாது. தேவர் ஒரு பக்கம் உட்காருங்க, அசுரர்கள் ஒரு புறம் உட்காருங்க. நாம் பாகுபாடு இல்லாமல் உங்களுக்கு நாம் பங்கு வச்சுக்கிட்டே வரோம். பகிர்ந்து தாரேன் என்று. அம்மா, என்ன உங்ககிட்ட வஞ்சகம் இருக்காதுல்ல? கிடையாது ஐயா. வஞ்சகம் இல்லாம பங்கு வச்சிருவல்ல? அருமையா பங்கு வைக்க. கரெக்டா அங்க ஒரு கரண்டி இங்க ஒரு கரண்டி வைக்க. இப்படி வச்சு சுத்தி வரும் கரண்டியே வராட்டு கெந்த வாடகை கிடைச்சாலும் போதும். கெந்த வாடகை கிடைச்சாலும் போதும். அப்படியா? சேல வாடகை சுத்திலாம் வராது. சுத்தி வந்தா லேட் ஆகும். ஆமா, அங்க ஒரு கரண்டி இங்க ஒரு கரண்டி வை. இல்ல அப்படி வைக்கதான் தெரியல. எங்களுக்கு வாடகை கிடைச்சாலும் போதும். பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் அமிர்தத்தை கொடுத்துருவேன் என்ற அமிர்த கலசத்தை எடுத்தார். அமிர்தத்தை கையில் எடுத்தார். ஆனால் நாராயணன் என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்தார்? அத தேவர்கள் பக்கமே பங்கிட்டு வராரு. தேவர்கள் மட்டுமே கொடுக்க. அமிர்தமும் முடிஞ்சது. பாத்திரமும் வெறும் பாத்திரமாயிட்டு எல்லாமே
எல்லாமே முடிந்தது. அசுரர்களுக்கு கோபம் வந்துட்டு கோவம் ஒரு வரத்தானே பெண்ணால் வந்தால் ஓடி வந்தால் அமிர்தத்தை எடுத்தா அமிர்தத்தை கையில அது என்னடா தேவர்களுக்கே பங்கிட்டு போயிட்டாளே, எடுத்தா கொடுக்காம போயிட்டாளடா. இவளை நாமல் விடக்கூடாது என்று விடக்கூடாது என்று விரட்டுகிறார்கள். எப்படி விரட்டுகிறார்? எம்பெருமான் என்று பார்க்காமல் பார்க்காமல் பார்த்தார் ஸ்ரீமநாராயண கண்ணன். மாயக்கண்ணன் இவர்களை இனிமேல் நம்ம உயிரோடு விடக்கூடாது, விடவே கூடாது என்று இவன் நம்மளவே விரட்டி வந்த மட்டும் இந்த அசுர கூட்டத்தை அடியோட ஒழிக்கணும் தேவரிடம் வைக்க மாட்டார்கள் என்று எம்பெருமாள் தனது கையில் இருந்த சக்கராயுதத்தை ஏவுகிறார். எப்படி அம்மா ஏவுகிறார்? என் பெருமாள் அனுப்பிய சக்கரமானது எங்க வருகிறது? எப்படி வருகிறது? பாதாள லோகத்திலே எப்படி வருகிறது? வேண்டே வருகுதையா என்று வருகுதையா கோபாலேனுடைய சக்கரமோ கோபாலனுடைய சக்கரமோ மடமட என்றுதான் வருகுதையா மலமல என்றுதான் வருகுதையா மாயனுடைய சக்கரமோ மாயனுடைய சக்கரமோ அசுரருடைய தலையருக்கு அசுரருடைய தலையருக்கு ஹரிராமர் சக்கரோ வருகுதையா ஹரிராமர் சக்கரம் வருகுதையா ராஜோதர்கள் தலையருக்கு 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 ராமர் சக்கரோ வருகுதையா தலையருக்கு பாதாளவல்லி என்று ராஜுதையா பாதல வந்தியவர் ராஜுதையா அந்த பரந்தாமன் சக்கரத்தை வணங்குகிறார். பரிந்தாமன் சக்கரத்தை வணங்குகிறார் என் பிள்ளை வரத்துக்காக யாதவம் இருக்கா, பிள்ளை வரத்துக்காக தவம் இருக்கா பெண்ணான பாதாள வள்ளியாவள் பெண்ணான பாதாள வள்ளியவள் பத்தாவதே மாதையிலையே மாதையிலையே மாதையிலே மாதையிலே ஒரு பாலகையானே காட்டு முண்டா அவர் மேல இறங்குதாரா? இல்ல வாழை கடிச்சு சுத்தி சுத்தி ஆடுதாரு. வாழை கடிக்கு வாழை கடிக்கும். ஆமா அவரோட வாழை கடிச்சு பாரு. நல்ல வேலை உம்மை கடிக்காம போச்சு. இங்க வந்து ஏம்மா, கடிக்கா இல்ல அவரு பக்தி உள்ள மனுஷம்மா. அதான் சுத்தாரோ. அவரை கண்டுதான் சுத்தம். அவர் எப்படி மனுஷன்? உங்களெல்லாம் கண்டா சுத்தாரு. ஆமா 10வது மாசத்தையிலே மாசையிலே ஒரு பாலகனை பெற்றெடுத்தாள். உண்மையாகவே பெற்றெடுத்தார். அத ஹரிராமனுடைய சக்கரத்தினாலே ஆமா அந்த அருங்கலியாகப்பட்ட ராஜுதையால் அச்சுதையா 10வது மாதம் பாலகனை பெற்றெடுத்து பாலகனை பெற்றெடுத்து பெற்ற மகனுக்கு என்னையா பேர் வைத்தா? என்னம்மா பேர் சூட்டினாள்? அதாவது வையகத்தை ஆள பிறந்ததினாலும் ஐயகத்தை ஆள பிறந்ததினாலும் அரக்கர் குலத்திலே உதித்தபடியாலும் குலத்திலே உதித்தபடியால் அந்த பாலகனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தார். ஹரிநாமன் சூட்டினால் ஹரிராமன் சக்கரத்தால் பிறந்ததினால் வல்ல அரக்கன் என்று பெயர் கொடுத்தார். ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. கரெக்டா வல்லரக்கன் என்ற பெயரை கொடுத்தான். வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து ஏன்னா அவன் அரக்கர் குலத்தை சேர்ந்தவன். சேர்ந்தவன் அதனால வல்லரக்கேன்னு பேரை வைத்தார்கள். வல்லரக்கன் என்று பெயர் வைத்தார்கள். அப்படித்தானே தாத்தா? ஆமா. வல்லரக்கன் என்று பெயர் வைத்து ஆம்பளை பிள்ளை அருந்தவத்தாலே பெற்றெடுத்த பாலகனை வளர்த்தால் 5 வயதிலே பள்ளியிலே படிக்க வைத்தால் பள்ளியிலே சேர்த்தால் 16 வயதுக்குள்ள பலகலையும் கற்றுணர்ந்தான் வல்லரக்கன். பலகலையும் கற்றுணர்ந்தான். ஏட்டை எடுத்து
எடுத்தான் கையில வைத்தான் அம்மா கிட்ட வந்தான் அம்மா கிட்ட வந்து பாதத்திலே ஏடுகளை வைத்தான் ஏடுகளை கையில வைத்தான் அம்மா நான் ஆயகளை 64 கற்றுணர்ந்தேன் வாரி எடுத்தா வலது கண்ணில் முத்தமிட்டா 56 தேசத்துக்கும் ஆமா அந்த அருமை மகன் வல்லரக்கனுக்கு பட்டத்தை சூட்டினார் அருமையாக பட்டத்தை சூட்டினாள் நம்ம கண்ணுள்ள போதே நம்ம நாட்டை ஆளணும் பிள்ளைக்கு பட்டத்தை வல்லரக்கா என்னம்மா 56 தேசத்து மக்கள் அறிய மக்கள் அறிய இந்த தங்க கிரீடம் உன் தலையிலே அமர்ந்திருக்கு தலையிலே நீ அமர்ந்திருக்கு பாதாள நாட்டை எப்படி ஆள வேண்டும் எப்படி ஆள வேண்டும் என் மகனே வல்லரக்கா என் மகனே பெரியவரே மதிக்கேனுண்டா 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 பெருமாளே நினைக்கேனுண்டா நினைக்கேனுண்டா மதிக்கேனுண்டா ஆண்டவனே நினைக்கேனுண்டா நினைக்கேனுண்டா அரணார் பூசை செய்யணுண்டா செய்யணுண்டா கோயில் கண்ட இடங்களெல்லாம் இடங்களெல்லாம் வல்லேரக்கா இறந்து வணங்கணுண்டா வணங்கணுண்டா அரகேராரணே என்று அரணே என்று ஆண்டவனை நினைக்கணுண்டா அடே சிவசிவா சிவனே என்று சிவனாரே நினைக்கணுண்டா அடே ஆலயத்த கண்ணாயாடா ஆடி பணிந்து நிற்கணுண்டா ஏ சத்தி எங்கள் தவறாதடா சத்தி எங்கள் தவறாதடா ஏ தங்கம் மகனே வல்லரக்கா ஏ அரக்கா அடே வல்லரக்கா பெரிய ஆட்களை கண்டா பெருமாளா நினைக்கணும் பெரிய ஆட்களை கண்டா பெருமாளாக மதிக்கணும் ஆலயத்தை கண்டா நீ அடிவணந்து நிற்கணும் ஆலயத்தை கண்டா அடிபணிந்து கும்பிடணும் கோயிலை கண்டா குடியிருந்து வணங்கணும் கோயிலை கண்டா குடியிருந்து வணங்கணும்டா சாமியை கண்டா சந்தோஷமா கும்பிடணும் சாமியில கண்டா தலை குனிஞ்சு நின்று கும்பிடணும் அவன் என் வீட்டுல மட்டும்தான் விளக்கெறியணும் ஆமா எல்லாரும் வீட்லயும் விளக்கு அணையணும்னு சொல்லக்கூடாது அவன் வந்து எடுத்துட்டு தண்ணி அடிக்க போறான் ஆமா ஏன்னா நமக்கு ஒரு கண்ணு போயிட்டேன்னு கவலைப்படணும் ஆமா பிறருக்கு 2 கண்ணும் போகலையேன்னு கவலைப்படக்கூடாது அது கண்டிப்பா அப்படி நினைக்க கூடாது நினைக்க கூடாது தாத்தா நீதியோடு நேர்மையோடு சட்டத்தோடு தர்மத்தோடு தர்மத்தோடு ஆலயத்தை கண்டாணி அடிபணிந்து வணங்கி அடிபணிந்து வணங்கினா நீ நீதியோட இருந்தன்னா நீதியோட நேர்மையோட அரக்கா உனக்கு நிலைத்து நிற்கும் ஆட்சி ஆட்சி செல்வாக்கு நீ நீதி தவறிவிட்டால் உன் ஆட்சியே இடவெல்ல கவுந்துரும் 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 தங்க கிரீடத்தை வச்சிருக்கான் தலையில தங்க கிரீடத்தை தூக்கி வைத்தா ஏன் இடுப்புல அந்த சபைய ஒரு சுத்தி சுத்தி பார்க்கான் ஏறிட்டு ஆமா ஏ அப்பா என்ன? இருக்கவங்க எல்லாம் நமக்கு அடிமையா நமக்கு அடிமையா அப்பமே வல்லரக்கெடுக்க தான் என்ற அகம் வருது லேசா வருது 7:30 சனி அப்பமே லேச புடவில யாருதான் ஏறிட்டா இந்த வல்ல அரக்கனுக்கு ஒரு மந்திரியை நியமித்தார்கள் மந்திரி யாரம்மா அவன் பேரு வல்லாள கண்டன் வல்லரக்கா வல்லாள கண்டன் 2 பேரும் ஆட்சியில உட்கார்ந்தான் ஆமா ஆனா நல்லாத்தான் இருக்கு ஏன் நல்லா இருக்கு இல்ல இல்ல சரி ஏன் நல்லா இருக்கு எதற்கு அவனுடைய ஆட்சி நல்லா இருக்கு போயிட்டாலே நினைத்தான் திரும்ப வந்துட்டா போல கண்டிப்பா வந்துட்டான் போலுங்க ஐயா என்ன அவனுடைய ஆட்சி அவனுடைய ஆட்சி அவள் அழகா நடத்துறான் ஜே நடத்தி வருகிறான் 12
வருஷம் 12 ஒரு வருடம் புடி பிடிச்சான். முடிச்சு வாரா கோயில கும்பிட்டா, கோயில்களை வணங்குதா, குடிமரத்தை சுத்தினா, குடிமரத்தை சுத்தினா, ஆண்டவனை கும்பிட்டா, ஆண்டவனை ஆறு கால பூசை நடத்தினா, ஆறுகால பூசை நடத்துதா, அரகரா சிவசிவான்னு அரகரா சிவசிவாங்க நெத்தியில திருநார பூசனா, நெத்தி நிறைய பட்டை அடி இறைவனை நினைச்சா, இறைவனை நினைத்தா ஏ அப்பா என்ன என்ன கரை காணாத செல்வம் கரை காணாத செல்வம். 12 வருஷமும் ஒரு புடி பிடிச்சான். அவனுக்கு சரியான இந்த செல்வாக்கு. வட்டரக்கணைக்கு என்ன செல்வாக்கு? என்ன செல்வாக்கு? மாட கூடையா மாளிகையா 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 மணவேறு வேடியா மாளிகையா அவனுக்கு சூழல் அரமானையா அரண்மனையா சொத்து கேட்டு மாளிகையா மாளிகையா ஏழரையா கோரமா கோபுரமா அரக்கணைக்கு அரகனுக்கு அவனுக்கு என்ன ஒன்று மண்டபமா அவனுக்கு வெட்டும் பாடையாயிரமா ஆயிரமா பாடையாயிரமா ஆயிரமா வாழ்வீட்டு சண்டையோட தண்டை போட வல்லவர்க்கு ஆயிரமா ஆயிரமா வந்தவர்க்கு தாமதிக்க மரிக்க அரக்கணைக்கு அரகனுக்கு ஆயிரமானே ஒன்னாம் படிந்தனவும் ஒய்யாரது அப்படி ரெண்டாம் படிந்த